ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான மெத்தடில் எப்படி பிஸ்கெட் பண்ணுறது, கோதுமை பிஸ்கெட் பண்ணுறது, உப்பு பிஸ்கெட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப்பு கோதுமை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 1 கப்பு பவுடர்டு சுகரு, அப்புறம் 50 கிராம்ஸு நெய், அப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு. நீங்கள் வந்து 1 ஸ்பூன் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உப்பு வந்து தூக்கலாக இருக்க போகுது, எனக்கு ஸ்வீட்டாக வேணும் அப்படின்றதுக்காக நான் உப்பை கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1 ஸ்பூன் உப்பு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து உப்பு வந்து தெரியலை நாங்கள் சாப்பிடும்போது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதிகமாகவும் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, இவ்வளோ தான். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூரியை விடையும் கொஞ்சம் திக்னஸோடு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். பூரிக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக நம்ம பிசைவோம், அப்படி இல்லாமல் அதை விட கொஞ்சம் திக்காக பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி கட்டை இல்லை, அதனால் நான் வந்து ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே நான் வந்து உருட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து அந்த பிளேட்டுக்கு மேலே வந்து கொஞ்சம் கோதுமை வந்து பவுட்ரு பண்ணி போட்டுட்டு, கோதுமை இல்லைன்னா பவுடர்டு சுகர் கூட போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே உருட்ட ஆரம்பிக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு கையில் கொஞ்சம் ஒட்டி பிடிக்கும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறோன்னா, நம்ம மேலே வந்து ஒரு கவர் போட்டு உருட்டிக்கலாம். நீங்கள் வந்து கண்ணாடி கவர் வேணும்னா கூட போட்டு உருட்டிக்கலாம். நான் வந்து கோதுமை கவரே இருந்தனால நான் அதையே போட்டு உருட்டிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது பிஸ்கெட் கட்டரோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணக்கூடிய ஒரு டம்ளரோ வச்சு ஷார்ப் எட்ஜாக இருக்கிறத வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும், கொஞ்சம் திக்னஸோட. ஓகேங்களா? அப்புறம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது, அதே நேரம் வந்து சூடு இல்லாமலும் இருக்கக்கூடாது. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிஸ்கெட்டு மூழ்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அடியில் மட்டும் அந்த எண்ணெயில் வந்து பிஸ்கெட் வெந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக அப்படியே போட்டிருக்கணும். இதை மூடிலாம் வச்சிடக்கூடாது. அப்படியே வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து பாட்டமில் இருக்கிறது வேகட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை, பாட்டமில் இருக்கிறது வேகட்டும். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. ஒன் சைடு ஒரு 10 மினிட்ஸு, அதர் சைடு ஒரு 10 மினிட்ஸு அப்படி வெந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு பிஸ்கெட்டு ஈஸியாக ரெடி ஆகிடும். ஓகேங்களா? நான் ஏற்கனவே ஒரு பிஸ்கெட் வீடியோ போட்டிருக்கேன், அது ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தடு. ஓகேங்களா? பாருங்கள், ஒன் சைடு வெந்துருச்சுங்களா? ஒன் சைடு வெந்துருச்சு. இன்னும் கூட ப்ரௌனாக வந்தால் நல்லாயிருக்கும். இதோ இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன்ல, அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து மற்றதெல்லாம் வந்து ஒயிட் கலர்லேயே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுவேன். ஓகேங்களா? இப்போ இந்த சைடும் ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். நான் 5 மினிட்ஸில் திருப்பி போட்டேன், அதனால தான் அப்படி இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெந்துச்சுன்னா அது கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். இப்போ இந்த பக்கமும் மொத்தத்தில் 20 மினிட்ஸு. அது நீங்கள் ஆவியில் வேக வச்சாலும் சரி, நீங்கள் வந்து எண்ணெயில் வேக வச்சாலும் சரி, இது தான் வந்து கரெக்டான இது. நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிவிட்டு. ஓகேங்களா? இல்லை வேறு ஏதாவது ரெசிபி நான் பண்ணணுன்னாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்ட்டு, சூப்பராக வெந்திருக்கு. உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் நெய் பிஸ்கெட்டும் போடுறேன் நான் உங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஜீரகம்லாம் இருக்கும், நமக்கு வந்து டீ கடையிலே இருக்கும்ல அந்த மாதிரி பிஸ்கெட் அது. இப்போ பிஸ்கெட்லாம் ரெடி ஆகிடுச்சு, நம்ம அப்படியே எடுத்தாச்சு ஃபில்ட்ரு பண்ணி. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கத திரும்ப வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக வேகும். நம்ம வந்து உருளைக்கிழங்கு இதெல்லாம் இது பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. பாருங்கள், நான் வந்து அதுக்கப்புறம் வெளியே எடுத்து நான் சூடு ஆறுற வரைக்கும் விட்டுட்டு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் பிஸ்கெட் எப்படி இருக்குன்ட்டு கரெக்டான ஸ்ட்ரக்சரில். பாருங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்.